ஆராதனை 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 இயேசுவை ஆராதனை. ஆராதனை 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 இயேசுவை ஆராதனை. இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி துதிக்கின்றோம். முழு மனதோடும் சக்தியோடும் உம்மை போற்றுகின்றோம். ஆராதனை 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 இயேசுவை ஆராதனை. ஆராதனை 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 இயேசுவை ஆராதனை. ஆண்டவரே, நீரே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கின்றீர். நீரே ஒளியாக கடந்து வருகின்றீர். எங்கள் மத்தியில் அப்பத்தின் வடிவில் வந்திருக்கின்றீரே. நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு இறை சன்னதியில் உரத்த குரலில் பாடி ஜெபிப்போம். நீரே வழியும் உண்மையும் வாழ்வும், நீரே உயிர்ப்பும் அன்றோ. நீரே வழியும் உண்மையும் வாழ்வும், நீரே உயிர்ப்பும் அன்றோ. நீரே வாயில் நீரே ஒளியும், நீரே ஆயனன்றோ. சேர்ந்து பாடி. நீரே வாயில் நீரே ஒளியும், நீரே ஆயனன்றோ. கரங்களை உயர்த்தி தட்டி எல் ஷடாய் எல் ரோயே எபினேசரானவரே. சேர்ந்து பாடி. எல் ஷடாய் எல் ரோயே எபினேசரானவரே. கரங்களை வீசி யெகோவா இரே, யெகோவா ரஃபா, யெகோவா ஷம்மா. யெகோவா இரே, யெகோவா ரஃபா, யெகோவா ஷம்மா. தாழ்த்தி தட்டி ஆராதனை 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 இயேசுவை ஆராதனை. ஆராதனை 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 இயேசுவை ஆராதனை. ஆண்டவரே, தூயவர் 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 என்று நீதான் இருக்கின்றேன். இது அந்த வானத்தோடு சேர்ந்து புனித சமூகத்தோடு சேர்ந்து நானும் உன்னை பாட, நானும் உன்னை புகழ இதோ நீ தாமே எனக்கு ஒரு வாய்ப்பு தருகின்றீரே. நன்றி ஆண்டவரை சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு இதோ வானத்தோடு சேர்ந்து புனித சமூகத்தோடு சேர்ந்து நம் ஆண்டவரை வாழ்த்தி பாடி ஜெயிப்போம். தூயவர் 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 என்று குரலை எழுப்பிடுவோம். சேர்ந்து தூயவர் 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 என்று குரலை எழுப்பிடுவோம். அகரமும் நகரமும் முதலும் முடிவும் ஆனவரை போற்றுவோம். அகரமும் நகரமும் முதலும் முடிவும் ஆனவரை போற்றுவோம். உயர்த்தி எல் ஷடாய் எல் ரோயே எபினேசரானவரே. சேர்ந்து பாடி. எல் ஷடாய் எல் ரோயே எபினேசரானவரே. வீசி யெகோவா இரே, யெகோவா ரஃபா, யெகோவா ஷம்மா. யெகோவா இரே, யெகோவா ரஃபா, யெகோவா ஷம்மா. தாழ்த்தி தட்டி ஆராதனை 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 இயேசுவை ஆராதனை. ஆராதனை 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 இயேசுவை ஆராதனை. நோய்கள், பேய்கள், தடைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் அதை விடுதலை தருகின்றார். ஆண்டவரே, மன காயத்திலிருந்து நீ விடுதலை தருகின்றீரே, மன சோர்விலிருந்து விடுதலை தருகின்றீரே. நன்றி தெய்வமே, உன்னை ஆராதிக்கிற சமயத்தில் அனைத்தையும் திண்மைகளிலிருந்து நீ விடுதலை தருகின்றீர். நன்றி இயேசுவை சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். நோய்கள், தடைகள், துக்கங்கள், கவலைகள், கண்ணீர் அனைத்தையுமே. நோய்கள், தடைகள், துக்கங்கள், கவலைகள், கண்ணீர் அனைத்தையுமே
தன் சிலுவை வழியாய் மீட்டவரே வாழ்த்தி பாடுவோமே. தன் சிலுவை வழியாய் மீட்டவரே வாழ்த்தி பாடுவோமே. உயர்த்தி தட்டி எல் ஷடாய், எல் ரோயியே, எபினேசரானவரே. எல் ஷடாய், எல் ரோயியே, எபினேசரானவரே. வீசி யெகோவா யிரே, யெகோவா ரஃபா, யெகோவா ஷம்மா. யெகோவா யிரே, யெகோவா ரஃபா, யெகோவா ஷம்மா. தாழ்த்தி தட்டி ஆராதனை ஆராதனை ஆராதனை, இயேசுவே ஆராதனை. சேர்ந்து வாடி ஆராதனை ஆராதனை ஆராதனை, இயேசுவை ஆராதனை. இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி துதிக்கின்றோம். முழு மனதோடும் சக்தியோடும் உம்மை போற்றுகின்றோம். ஹalleluya 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 ஹalleluya. அனைவரும் சேர்ந்து ஹalleluya 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 ஹalleluya. உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே இயேசுவே இரட்சகர் மீட்பரே, தெய்வமே ஆராதனை. ஹalleluya 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 கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு ஆராதனை ஆராதனை ஆராதனை, இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை, இயேசுவே ஆராதனை. இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி துதிக்கின்றோம். முழு மனதோடும் சக்தியோடும் உம்மை போற்றுகின்றோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை, இயேசுவே ஆராதனை. இறை சன்னதியில் முழுமையாக விட்டுக் கொடுப்போம். அப்பத்தின் வடிவில் நற்கண்ணை நாதராக நம் மத்தியில் வந்திருக்கிற தெய்வம், இரக்கமே உருவான தெய்வம், இரக்கம் மட்டுமே காட்டுகின்ற தெய்வம். இயேசுவே, எந்த அளவுக்கு நாங்கள் திண்மைகளுக்கு நாங்கள் அடிமையாக இருந்த போதிலும் அதிலிருந்து எங்களை விடுவிக்க நீ தாமே சுவர்க்கம் விட்டு இறங்கி வருகின்றீரே. இஸ்ராயேலே, உன் கடவுளாகிய ஆண்டவர் நான் என்று சொல்லிக்கொண்டும் சீக்கிரமாக என்னிடத்தில் திரும்பி வா என்று சொல்லி, பிறகு இது உன்னுடைய வீழ்ச்சியின் காரணமாக, பாவத்தின் காரணமாக நீ வீழ்ச்சி விட்டிருக்கிறாய் என்று சொல்லி என்னை அந்த உணர்வுக்கு கொண்டு வருகின்றீரே. தெய்வமே, நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். பயனற்ற வார்த்தைகளுக்கெல்லாம் செவி கொடுக்காமல் வீணான செயல்களெல்லாம் தவிர்த்து கொண்டு உன்மேல் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் என்பதற்காகவே நீ தாமே விவேகத்துடன் செயல்படு என்று சொல்லிக்கொண்டு உம்முடைய வார்த்தையால் எங்களை நிரப்பிக் கொண்டு வருகின்றீரே. நன்றி இயேசுவே. இதோ இந்த இரக்கமணி நேரத்தில் எங்களை நாங்கள் விட்டு தருகின்றோம். அனைத்து திண்மையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டு நீ விரும்புகிற நல்ல ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ சக்தியை தாரும். அம்மா மாதாவே, எங்களுக்காக பரிந்து பேசி இதோ இந்த நேரம் முழுதும் எங்களுடன் இருந்து எங்களை வழி நடத்தியறலும். சேர்ந்து
குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உன் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும். உன் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்தில் இருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கின்றேன். ஆமென். சேர்ந்து விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாயிடம் இருந்து பிறந்தார். போந்து பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகின்றேன். பாவ மன்னிப்பே நம்புகின்றேன். உடலின் உயர்ப்பே நம்புகின்றேன். நிலை வாழ்வே நம்புகின்றேன். ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஒரே ஒரு கருத்து மட்டுமே. அந்த கருத்து கணவன் மனைவி இவர்களை மையப்படுத்தி தான். ஆகவே எல்லா கணவனுக்காகவும் எல்லா மனைவிக்காகவும் தம்பதிகளுக்காக விசேஷமாக ஒப்பு கொடுத்து கொண்டாடுவோம். ஆண்டவரே, நீ தாமே இவர்களை ஆசீர்வதித்தருளும். தனிமையில் இருக்கின்ற கணவன், நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற கணவன், அதேபோல் தனிமையில் இருக்கின்ற மனைவி, நோயோடு இருக்கின்ற மனைவி, இவர்கள் அனைவரையும் மனதில் கொண்டு வருவோம். ஆண்டவரே, இந்த தம்பதிகளை ஆசீர்வதித்தருளும். பல பிரச்சனைகளோடு இருக்கின்ற தம்பதிகள், பிரிந்து வாழ்கின்ற தம்பதிகள், இது அவர்களெல்லாம் நீ தம்மை ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லிக்கொண்டு எல்லா தம்பதிகளையும் கணவனை மனைவி ஒப்பு எடுத்துக்கொண்டு இந்த 5 ரகசியங்களிலும் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரண்டாவது கருத்து, நித்திய பிதாவே உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்கள் மட்டும் சொல்லுங்கள், அதுக்கு பதில் பெண்கள் சொல்வார்கள். ஆண்கள். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த மூன்றாவது ரகசியத்தில் பெண்கள் நீங்கள் சொல்வீர்கள் முதல் பாகம், இரண்டாவது பாகம் ஆண்கள். நித்திய பிதாவே உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 4-5 பாடலாக பாடி ஜெபிப்போம். நித்திய பிதாவே உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின்
உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு
இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். அனைவரும் கரங்களை உயர்த்தி பிடிப்போம். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சேர்ந்து நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனது உருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கான இந்த விடுதலை மன்றாட்டில் 3 வார்த்தையை மையப்படுத்தி நாம் போவோம். முதல் வார்த்தையானது விடுதலைக்காக, 2வது வார்த்தையானது பாதுகாப்புக்காக, 3வது வார்த்தையானது நாம் வெற்றி பெறுவதற்காக. அதன் பிறகு ஜெபம் நடைபெறும். அந்த ஒரு வார்த்தை முடித்த பிறகு ஜெபம் இருக்கும். அந்த ஜெபம் வருகிற சமயத்தில் கணவன் மனைவி அதாவது தம்பதிகள் நீங்கள் ஒன்று முழந்தால் வழியிட்டுக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் நின்று கொள்ளுங்கள். இந்த 2இல் ஏதாவது ஒன்று செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எது சௌகரியம்னு பார்த்து கொள்ளுங்கள், அதுக்கு ஏற்றபடி பார்த்து கொள்ளுங்கள். 3வது ஜெபத்தில் நான் சொல்ல சொல்ல நீங்கள் என்னோடு சேர்ந்து வாக்குறுதி புதுப்பிது போலவே என்னோடு சேர்ந்து நீங்கள் சொல்வீர்கள். 2வதில் நான் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் கவனித்தாலே போதும். 1வதில் நான் சொல்லுகிற பொழுது அதற்கு நீங்கள் பதில் நீங்கள் கொடுத்தாலே போதும். அது என்ன பதில் என்பதை நான் சொல்கின்றேன். இதான் மக்களை மாக்கின்றோம்.
அவர் தம்பதிகள் என்பது தெய்வம் நமக்கு தந்திருக்கிற பெரிய ஒரு பொக்கிஷம். கடவுள் தனியாக அல்ல, மாறாக ஏற்ற துணை கொடுத்திருக்கின்றார். எடுத்து படியுங்கள். பிலிப்பியருக்கு திருமுகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம். இந்த சமயத்தில் கணவன் உன்னிடத்தில் இருக்கின்ற தீய குணங்கள் அல்லது கட்டுகள் எதிலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும் ஆசைப்படுகின்றாயோ, அதே மாதிரி மனைவி நீ எந்த தீமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் நீ ஆசைப்படுகின்றாயோ அதெல்லாம் மனதில் கொண்டு வாருங்கள். நாம் பார்த்தோம் இல்லையா, தீய குணம் பிடித்த தீய ஆவி பிடித்த அந்த மனிதன், அப்போ அவன் கொடுமை உள்ள நபராகவும் இருக்கின்றான், நிர்வாணத்தோடும் இருக்கின்றான். அப்படி என்றால் தெய்வ கிருபைகளை நஷ்டமாக்கின ஒரு மனிதன், அதே சமயத்தில் கொடுமை மற்றவர்களுக்கு வேதனை தருகின்ற, மற்றவர்கள் வேதனைப்பிக்கின்ற ஒரு நபராக இருக்கின்றான். அவன் அதே மாதிரி கணவன் அந்த மாதிரி குணம் உள்ளவர் அல்லது மனைவி அப்படிப்பட்ட குணம் உள்ளவர், தன்னுடைய வார்த்தையால் செயலால் அடுத்தவனை காயப்படுத்துவது, வேதனைப்படுவது, அதே மாதிரி கோபம், வெறுப்பு, வைராக்கியங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறது. அந்த 7 தலையான பாவங்கள், அகங்காரம், கோபம், பொறாமை, இச்சை, போஜன பிரியம், பேராசை, சோம்பல், இப்படி எல்லாம் பாவங்கள். இது என்னெல்லாம் திண்மைகளுக்கு, என்ன தீய கட்டுக்கு, என்ன தீய பழக்கப்படுறதுக்கு அடிமை இருக்கிறாயோ அது எல்லாமே மனதில் கொண்டு வா. அதே மாதிரி கணவன் உனக்கு தெரியும் மனைவி என்னென்ற தீய பழக்கத்துக்கு, அதே மனைவி உனக்கு தெரியும் கணவன் என்ன தீக்க, அதுவும் மனதில் கொண்டு வார்கள். கொண்டு வந்து பரஸ்பரம் ஆண்டவரே நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வார்த்தை மீண்டும் படிகள். 1ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம். 19ஆம் வாக்கியம், 19வது வாக்கியம். இவ்வாறு உங்கள் மன்றாட்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் துணையும் என் விடுதலைக்கு வழிவகுக்கும் என நான் அறிவேன். அப்போ உங்கள் மன்றாட்டு என்று சொல்கிற பொழுது யாருடைய மன்றாட்டு? கணவன் நீ மனைவிக்காக ஜெபிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அதே மாதிரி மனைவி கணவனுக்காக ஜெபிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. இதை நாம் பார்க்கின்றோம். அப்போ பரஸ்பரம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதனால் தான் ஏற்ற துணை தெய்வம் தந்திருக்கின்றார், ஏற்ற துணை அவர் கொடுக்கின்றார். ஒருவர் தாழ்கிற சமயத்தில் மற்றவர்கள் அவளை உயர்த்த வேண்டும். அந்த உயர்த்துவதற்காகத்தான் தெய்வம் இதை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். ஒருவர் பலவீனத்தோடு இருக்கிற சமயத்தில் மற்றவர் என்ன செய்ய வேண்டும்? அவரை உறுதிப்படுத்தி இதோ பலவீனத்தோடு இருக்காதே, தெய்வம் நம்மோடு இருக்கின்றார் என்ற எண்ணத்தில் இறைவனை மையப்படுத்தி கொண்டு போக வேண்டும். அதான் வார்த்தை உங்கள் மன்றாட்டு. அவர் நீ உன் கணவனுக்காக, நீ உன் மனைவிக்காக. உனக்கு தெரியும் என் கணவன் இப்போ இதில் என் மனைவி இந்த தீயமைக்கு அடிமையாக இருக்கின்றார். அது மொபைல் அடிக்ஷனாக இருக்கட்டும், அல்லது எது இருந்தாலும் சரி, கணவன் குடிப்பழக்கமாக இருக்கட்டும், அல்லது கோப உணர்வாக இருக்கட்டும், அல்லது மனைவி புரிந்து கொள்ள தன்மையாக இருக்கட்டும், அல்லது சுயநலமாக இருக்கட்டும், எது இருந்தாலும் சரி, எந்த தீமையிலிருந்து விடுதலை பெற விட அதை மனதில் கொண்டு வார்கள். உன்னுடைய மன்றாட்டு மட்டும் பத்தாது, மாறாக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் துணையும். அப்படி என்றால் என்னது? தூய ஆவியுடைய துணை. அவ தூய ஆவியுடைய துணை இருந்தால் மட்டுமே தான் நமக்கு முடியும். காரணம் என்ன ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் நமக்கு தெரியாது. நமக்கு கற்றுத்தருபவர் யாரு? தூய ஆவியானவர். அதான் ரோமியருக்கு திருமுகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வாக்கியம். ரோமியர் 8:26. நமக்கு துணை நிற்கின்றார். நம்முடைய பலவீனமான சூழலில் தூய ஆவியானவர் நமக்கு துணை நிற்கின்றார். அப்படி என்றால் கணவன் மனைவி நீ பலவீனத்தோடு இருக்கிற என்றால் நீ யாரை பக்கத்தில் வைத்திருக்க வேண்டும்? தூய ஆவியானவரை. அப்போ அந்த கணவனை நீ தனியாக ஜெபிப்பதல்ல, தூய ஆவியோடு இணைந்து நீ ஜெபிக்க வேண்டும். மனைவி நீ ஜெபிக்கிற பொழுது தூய ஆவியோடு இணைந்து நீ ஜெபிக்க வேண்டும். இதுதான் உடைய அர்த்தங்கள். அடுத்த வார்த்தை படியுங்கள். ஏனெனில் எதற்காக, எப்படி நாம் இறைவனை வேண்டுவது என்பது நமக்கு தெரியாது. மாறாக தூய அவர் தாமே சொல்வடிவம் பெறாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகின்றார். அவர் ஆவியானவர் தான் நமக்கு அனைத்தும் கற்றுத்தருவார். அவர் ஜெபிக்கின்ற பொழுது, கணவன் மனைவி ஜெபிக்கிற பொழுது ஆவியானவரை மனதில் கொண்டு வந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இப்போது என்னோட இணைந்து கொண்டு முழுந்தால் வைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி தம்பதிகள்னால் நீங்கள் முழுந்தால் வைத்துக் கொள்ளுங்கள். முழுந்தால் படியிட முடியாதவர்கள் இருந்தால் நீங்கள் நின்று கொள்ளுங்கள், யாரும் உட்கார வேண்டாம். கணவனோ மனைவியோ உன்னால் முழுந்தால் படியிட முடியல் என்றால் நீங்கள் நின்று கொள்ளுங்கள். உன்னுடைய பதில் ஆனது ஆண்டவரே எங்களை விடுவியும். இதான் உன்னுடைய பதில். ஆண்டவரே எங்களை விடுவியும். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக்கொண்டு உங்களுடைய கணவனையும் மனைவியையும் மனதில் கொண்டு வாருங்கள். எந்த தீமையிலிருந்து தீய கட்டுந்து விடுதலை பெறுவர் என்பதை மனதில் கொண்டு வாருங்கள். என் ஆண்டவரே, நீ சர்வ வல்லமை உள்ளவர், நீரே கடவுள், நீரே தந்தை. தீயவனால் அடிமையப்படுத்தப்பட்டு இருக்கும் எங்கள் சகோதர சகோதரிகள் விடுதலைக்காக
இந்த கணவன் மனைவியின் விடுதலைக்காக முதன்மை தூதர்களான மிக்கேல், ரஃபேல், கப்ரியேல் ஆகியோரின் பரிந்துரையையும் உதவியையும் நாடி உம்மிடம் மன்றாடுகின்றோம். விண்ணகத்தின் அனைத்து புனிதர்களை எங்களுக்காக உதவ நீ கடந்து வாருங்கள். கவலை, துயரம் மற்றும் ஆவேசமான எண்ணங்களில் இருந்து விடுதலை பெற உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்களை விடுவியும். வெறுப்பு, முறையற்ற பாலியல் உறவு மற்றும் பொறாமை ஆகியவற்றிலிருந்து விடுதலை பெற வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். அசூயை, கோபம் மற்றும் மரணம் குறித்த எண்ணங்களில் இருந்து விடுதலை பெற ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். தற்கொலை மற்றும் கருக்கலைப்பு குறித்த எண்ணங்களில் இருந்து விடுதலை பெற தெய்வமே உம்மை மன்றாடுகின்றோம். பாவத்திற்குரிய பாலியல் நடத்தைகள் அனைத்தில் இருந்தும் விடுதலை பெற தெய்வமே உம்மிடம் மன்றாடுகின்றோம். குடும்ப பிளவுகள் மற்றும் தீய நட்புகள் அனைத்தில் இருந்தும் தெய்வமே நாங்கள் விடுதலை பெற உம்மை வேண்டுகின்றோம். மந்திரங்கள், தீய ஏவல்கள், சூனிய வித்தைகள் மற்றும் அமானுஷ்ய செயல்கள் அனைத்திலிருந்தும் ஆண்டவரே நாங்கள் விடுதலை பெற உம்மிடம் வேண்டுகின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று கூறிய ஆண்டவரே, புனித கன்னிமரியாளின் பரிந்துரையால் தீய மந்திரங்கள் மற்றும் ஏவல்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று இதோ இங்கே இருக்கிற இந்த கணவன் மனைவி இவர்கள் விடுதலை பெற்று என்றும் உமது அமைதியை அனுபவிக்க அருள் புரியும் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவது இறைவார்த்தை யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியம். படிங்கள். 1ஆம் அதிகாரம் 23. கரெக்ட் தான், படிங்கள். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 23. சந்தோஷம். யாராவது ஒருத்தர் மட்டும் படிங்கள். வழியை செம்மையாக்குங்கள். பாலை நிலத்தில் ஒரு குரல் ஒன்று கேட்கிறது. வழியை செம்மையாக்குங்கள் என்ற குரலானது பாலைவனத்தில் கேட்கப்படுகிறது. பாலைவனம் என்று சொல்லுகிற போது வறட்சியான ஒரு சூழல். அப்போ கணவனுடைய வாழ்க்கை வறட்சியாக இருக்கின்றது, மனைவியுடைய வாழ்க்கை வறட்சியாக இருக்கின்றது. அந்த வறட்சியான சூழலில் கணவன் நீ என்ன வேண்டும், மனைவிக்கு குரலாக நீ அமைய வேண்டும். அதே மாதிரி மனைவியுடைய வறட்சியான சூழலில் கணவன் நீ அவளுக்கு குரலாக இருக்க வேண்டும். இதை நம்ம பார்க்கின்றோம். ஒவ்வொருத்தரும் மாறி மாறி குரலாக இருக்க வேண்டும். இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் தெய்வம் கொடுத்தார். எங்க? பாலைவனத்தில் வார்த்தையை கொடுக்கின்றார். பொருளாதார தடை நீங்குகிறது, உணவு பற்றாக்குறை தீர்ந்து விடுகிறது. வறட்சியில் இருக்கின்ற உன் கணவன், வறட்சியில் இருக்கின்ற உன் மனைவிக்கு நீ தெய்வ குரலை கொடுக்க வேண்டும். அதான் ஏற்ற துணை. அப்படி என்றால் அவன் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற சமயத்தில் அன்பு கணவனே, அன்பு மனைவியே, தெய்வத்தை மையப்படுத்தி இறை வார்த்தையை மையப்படுத்தி கொடுக்க பாரு. கணவனுக்கு நீ கொடுக்க வேண்டியது இறை வார்த்தை, மனைவிக்கு நீ கொடுக்க வேண்டியது இறை வார்த்தை. அல்லது உன்னுடைய ஆறுதலான வார்த்தை அல்ல, நான் இருக்கிறேன் என்று அல்ல, மாறாக தெய்வம் உன்னுடன் இருக்கின்றார், தெய்வம் நம்மோடு இருக்கின்றார், அந்த தெய்வம் பார்த்து கொள்வார் என்று சொல்லிக்கொண்டு இறைவனை மையப்படுத்தி கொண்டு கணவன் நீ மனைவிக்கு குரலாக இருக்க வேண்டும். அதே மாதிரி மனைவி கணவனுக்கு குரலாக இருக்க வேண்டும். அவள் சோர்ந்து போவாள். நோயின் காரணமாகவோ பல ஏமாற்றத்தின் காரணமாகவோ சோர்ந்து போவார்கள். அப்படி சோர்ந்து போகிற சமயத்தில் நீ தான் திருமுழுக்கு யோவானைப் போலவே இதோ அவனுடைய பாதையை செம்மைப்படுத்த வேண்டும். எப்படி? அவனுக்கு குரலாக இருந்து கொண்டு என்ன குரல்? தெய்வ குரலாக நீ மாற வேண்டும். இதான் மக்களுடைய அர்த்தங்கள். இப்பொழுது முழுந்தால் வெளியிட்டுக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் நின்று கொள்ளுங்கள்.
கணவனை மனைவியை மனதில் கொண்டு வா. கணவனை மனைவியை கொண்டு வந்து கொண்டு அவர்கள் எந்த நிலையில் மனம் தளர்ந்து போயிருக்கின்றார்கள், எந்த சூழலில் மனம் தளர்ந்து இருக்கின்றார்கள். தொழிலில் உன் கணவன் மனம் தளர்ந்து இருப்பான். அதே சமயத்தில் வேலை செய்கிற இடத்தில் உன் மனைவி தளர்ந்து இருப்பார்கள். குடும்ப காரியம் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக இதோ தளர்ந்து இருப்பீர்கள். பலவிதமான பிரச்சனையின் காரணமாக தளர்ந்து இருப்பார்கள். வறட்சியான சூழல் எல்லாம் கடந்து வருகின்றன. அதையெல்லாம் மனதில் கொண்டு வந்து இதோ நான் சொல்லித்தர ஜெபத்தை காது கொடுத்து கேட்டு, தெய்வமே என் எண்ணத்தில் நீ இருந்தாலே போதும். கரங்கள் நெஞ்சோடு சேர்த்து, எங்கள் இறைவனும் யுகங்களின் அரசரும் சர்வ வல்லவ உள்ளவருமான தெய்வமே, அனைத்தையும் படைத்தவரும் உமது திருவுளத்தால் அனைத்தையும் மாற்றி அணைத்தவரும் 7 மடங்கு அதிக வெப்பத்துடன் எரிந்த சூளையின் தீப்பிழம்புகளை பனித்துளியாக மாற்றி உமது 3 புனிதமான பிள்ளைகளை பாதுகாத்து வீட்டவரே, நீரே என் ஆன்மாவின் மருத்துவர், உம்மை நாடி வருவோரின் மீட்பர் நீரே. எனக்கு எதிராக செயல்படும் ஒவ்வொரு தீய சக்தி, தீய இருப்பு மற்றும் சூழ்ச்சி, ஒவ்வொரு தீய தாக்கம், தீவினை அல்லது கண் திருஷ்டி மற்றும் அனைத்து தீய செயல்களையும் வல்லமையற்றதாக்கி அவற்றை விலக்கி விரட்டி அடிக்குமாறு உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். பொறாமையும் தீய எண்ணங்களும் உள்ள இடங்களில் எனக்கு நன்மை, சகிப்புத்தன்மை, வெற்றி மற்றும் அன்பு ஆகியவற்றை நிறைவாக தந்தருளும். மனிதர்களை நேசிக்கும் இறைவனே, உமது வல்லமைமிக்க கரங்களையும் உன்னத மற்றும் வல்லமைமிக்க புயங்களையும் நீட்டி எனக்கு உதவ வருமாறு உம்மை வேண்டுகின்றேன். என் உடலையும் ஆன்மாவையும் பாதுகாக்க உமது அமைதியின் தூதரை என் மீது அனுப்பியருளும். தீய மற்றும் பொறாமை கொண்ட மனிதர்களால் எனக்கு எதிராக ஏவப்படும் ஒவ்வொரு தீய சக்தியையும் விஷத்தன்மையையும் அல்லது தீய எண்ணத்தையும் அவர் தடுத்து நிறுத்தி முறியடிப்பாராக. அப்போது உமது அதிகாரத்தின் பாதுகாப்பில் நான் நன்றி உணர்வுடன் இவ்வாறு பாடுவேன். ஆண்டவரே என் மீட்பர், நான் யாருக்கு அஞ்ச வேண்டும்? நான் தீமைக்கு அஞ்ச மாட்டேன், ஏனெனில் நீரே என்னுடன் இருக்கின்றீர். என் இறைவனே, என் வலிமையே, உன் வல்லமைமிக்க ஆண்டவரே, அமைதியின் ஆண்டவரே, அனைத்து யுகங்களின் தந்தையே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறுதியாக 3வது நிலை, வெற்றியின் இதோ ரகசியம். படிங்கள் திருப்பாடல் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3. மரம் போல இருப்பார். இதை நம்ம பார்க்கின்றோம். அப்போது திருப்பாடல் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3. அப்போது 1ஆம் வாக்கியம் விடுங்கள். நற்பேறு பெற்றவர் யார்? பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். 3 காரியங்கள் அங்கு பார்க்கின்றோம். அப்படி என்றால் இனி முதல் தம்பதிகள், இனி முதல் கணவன், இனி முதல் மனைவி, நீ தெய்வம் உனக்கு விடுதலையும் தந்திருக்கின்றார். இறைவன் உனக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார். ஆகவே இனி நீ தான் ஜாக்கிரதையோடு கவலையோடு நீ தான் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? இனி முதல் நீ பொல்லாரின் சொல்லின்படி நடக்காமல் நீ வாழ வேண்டும். தீயவர்களுடைய பேச்சுக்கு இனி இடம் கொடுக்கக்கூடாது. நீ யாருடைய பேச்சுக்கு நீ செயல்பட வேண்டும். இறை வார்த்தைக்கு மட்டுமே கட்டுப்படுத்தி நீ வாழ வேண்டும். 2வது, பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர். அப்படி என்றால் பாவிகளுடைய வழிக்கு போகாதே. குடிப்பதும் சிகரெட் பிடிப்பதுமாகவும், அதே மாதிரி பல தவறான காரியங்கள் இச்சை உணர்வோடு இருக்கிறவர்கள், பல தவறான காரியங்கள் தவறான வார்த்தைகள் பேசுகிற மனிதனிடத்தில் ஒரு நாளும் உறவுகள் வைக்காதே. அவர்களை உங்கள் வீட்டில் கொண்டு வந்து நீ சேர்க்காதே. 3வது, இகழ்வோரின் குழுவினில் அமராதவர்கள். மற்றவர்களை, உன் கணவனை பற்றி, உன் மனைவியை பற்றி, உன் பிள்ளைகளை பெற்றோர்களை பற்றி தவறாக பேசி நடக்கிறவர்கள், இதோ உன் குடும்பத்தை தவறாக பற்றி பேசுகிறவர்கள், உங்களை அவமானப்படுத்தி இகழ்த்தி கொண்டு இருக்கிறவர்கள், அவர்களிடத்தில் ஒரு நாளும் அப்பேற்பட்ட மத்தியில் அல்லது மற்ற குடும்பங்களை பற்றியோ மற்ற நபர்களை பற்றி தவறாக இகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிற மனிதர்களிடத்தில் ஒரு நாள் நீ கூட்டு சேர்க்காதே. அவரிடத்தில் ஒரு நாள் வைக்காதே. அப்படி நீ இந்த 3 காரியங்களில் ஈடுபட்டு இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம், ஆசீர்வாதம் நிச்சயம். என்ன வெற்றி? அதோடைய விளைவுதான் 2ஆம் வாக்கியம் படிங்கள். ஆண்டவரின் திரு மகிழ்வர், அவர்கள் சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திக்கிறவர். அடுத்தது, அவர்கள் எப்படி இருப்பார்கள்? நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார்கள். பருவ காலத்தில்
கனி தந்து என்றும் பசுமையாக இருக்கும் மரத்துக்கு ஒப்பாவார்கள் இருப்பார்கள். தாம் செய்தது அனைத்திலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். பருவ காலத்தில் சொல்லும்போது வேண்டிய காலத்தில் இதை உங்களுக்கு குழந்தை பிறக்கும், வேண்டிய காலத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும், வேண்டிய நேரத்தில் தொழில் முன்னேற்றம் ஏற்படும், வேண்டிய நேரத்தில் உன் பிள்ளைகளுக்கான திருமணம் நடைபெறும், நிறைவான நேரத்தில் இதை உனக்கு அங்கே என்ன நடக்கும், பிள்ளைகள் பிறகும் உனக்கு எல்லா நன்மைகளும் அங்கே கடந்து வரும். எல்லா நெருக்கடிலிருந்து நீ விடுதலை பெற்றுக்கொள்வாய். அது பாட்டுன்னு போய்கொண்டே இருக்கும், எந்த ஒரு தடையும் இல்லாமல் அது பாட்டுன்னு போய்விடும். நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாக இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து இந்த வெற்றியின் ஜெபத்தை உரத்த குரலில் அனைவரும் சேர்ந்து ஜெபிகள். முழந்தார் வைத்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கையற்ற பாவியாகிய நான் இன்று உமது கரங்களில் எனது திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்து உறுதிப்படுத்துகின்றேன். சாத்தானையும் அவனது ஆடம்பரங்களையும் தீய செயல்களையும் என்றென்றும் விட்டு விடுகின்றேன். மேலும் மனித உருவெடுத்த ஞானமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றேன். என் வாழ்நாள் முழுவதும் அவரை பின்பற்றி என் சிலுவையை சுமக்கவும் அவருக்கு அதிக உண்மை உள்ளவராக இருக்கவும் தீர்மானம் எடுக்கின்றேன். விண்ணக திருச்சபையின் முன்னிலையில் ஓ மரியா, இன்று நான் உம்மை என் தாயாகவும் தலைவியாகவும் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றேன். இறைவனால் நிறுவப்பட்ட இயற்கை சட்டத்தின்படி எனது புற சொத்துக்களின் மீது எனக்குள்ள உரிமைகளை உணர்ந்து கடந்த கால, நிகழ்கால மற்றும் எதிர்கால சொத்துக்கள் அனைத்தையும் உமது அடிமையாக உமக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கின்றேன். என் விண்ணக தாயே, எனது புற சொத்துக்கள் மீதான அனைத்து உரிமைகளையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். எனக்கு கிடைக்கும் சொத்துக்களை கையாள்வதில் எனக்கென எந்த உரிமையையும் வைத்து கொள்ளாமல் எனக்கு சொந்தமான அனைத்தையும் விதிவிலக்கின்றி காலத்திலும் நித்தியத்திலும் இறைவனின் மேலான மகிமைக்காக உமது விருப்பப்படியே கையாள்வதற்கான முழு உரிமையையும் உமக்கு விட்டு கொடுக்கின்றேன். எனக்கு புறம்பாக சொந்தமானவற்றை உமது கரங்களில் ஒப்படைக்கும் அதே வேளையில் தீயவனிடமிருந்து அந்த சொத்துக்களை பாதுகாக்கும் பொறுப்பையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். அவை இப்போது உமக்கு சொந்தமானவை என்பதை அறிந்து அவன் அவற்றை தீண்ட முடியாதபடி இருக்கட்டும். ஓ நல்ல இயேசுவே, ஓ நல்ல தாயே, பக்தி உள்ள கன்னிகையே, நித்திய ஞானம் உமது தாய்மைக்கு கீழ்ப்படிந்து இருந்த அந்த நிலையை நினைவு கூர்ந்து அதனுடன் ஒன்றிணைத்து இந்த சிறிய காணிக்கையை ஏற்றுக்கொள்வீராக. இந்த ஏழை பாவியின் மீது நீங்கள் இருவரும் கொண்டுள்ள வல்லமையை மதித்து பரிசுத்த திருத்துவம் உமக்கு வழங்கிய சிறப்பு உரிமைகளுக்காக நன்றி செலுத்தி இதை அர்ப்பணிக்கின்றேன். பிதாவாகிய இறைவனின் பராமரிப்பு மற்றும் உமது தாய்மைக்குரிய பராமரிப்பு ஆகியவற்றின் மீது நம்பிக்கை வைத்து இவ்வுலக வாழ்விற்கு தேவையானவற்றில் நீர் என்னை பராமரிப்பீர், என்னை கைவிட மாட்டீர் என்றும் நான் முழுமையாக நம்புகின்றேன். பிதாவாகிய இறைவனே, உம்முடைய மகனின் தாயின் மீது எனக்குள்ள நம்பிக்கையை அதிகரியும். தூய அன்பின் அன்னையே, உம்முடைய மகனின் பராமரிப்பேன் எனக்கு முழுமையான நம்பிக்கையை தந்தருளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.
இறுதி ஜெபத்திற்கு இதோ நாம் செல்வோம். அதற்கு முன்னாடி நாம் அனைவரும் சேர்ந்து இந்த திருப்பாடலை சேர்ந்து படிப்பீர்கள். திருப்பாடல் 7, திருப்பாடல் 7 1 முதல் 17. சேர்ந்து முதல் பாகம் நீங்கள் படிங்கள், இரண்டாம் பாகம் நீங்கள் படிங்க. முதல் வசனம் நீங்க, ரெண்டாம் வசனம் நீங்க இப்படி மாறி மாறி படிங்கள். திருப்பாடல் 7 1 முதல்ல 17 வாக்கியங்கள் சேர்ந்து. என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை காப்பாற்றி தப்புவியும். என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள். விடுவிப்போர் என் ஆண்டவரே, நான் இவற்றை செய்திருப்பதால் என் கை தவறிழைத்திருந்தாலும் என்னோடு நல்லுறவு கொண்டிருந்தவனுக்கு நான் தீங்கிழைத்திருந்தால் என் பகைவனை காட்டி எதிரி என்னை துரத்தி பிடிக்கட்டும். என்னை தரையில் தள்ளி மிதித்து நசுக்கட்டும். என் பெருமையை பொழுதில் புதைக்கட்டும். ஆண்டவரே, சின்னம் கொண்டு எழுந்தருளும். என் பகைவரின் சீற்றத்தை அடைக்க வாரும். எனக்காக வீழ்த்தெழும். ஏனெனில் நீதியை நிலைநாட்டுபவர் நீர் ஒருவரே. இனத்தாரும் ஒன்று கூடி உம்மை சூழ செய்யும். அவர்கள் முயற்சி செல்லும். கேடயம் நேரிய உள்ளத்தோரை அவர் விடுவிப்பார். கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி, நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன். பொல்லார் மனமாற்றம் அடையாவிடில் அவர் தம் வாளை கூர்மையாக்குவார், வில்லை நாணேற்றி ஆயத்தம் செய்வார். அம்புகளை அனல் பறக்கும்படி ஏய்வார். ஏனெனில் பொல்லார் கொடுமையை கருக்கொள்கின்றனர். அவர்கள் தீவினையை கருத்தாங்கி பொய்மையை பெற்றெடுக்கின்றனர். அவர்கள் குழியை வெட்டி ஆழமாக தோண்டுகின்றனர். அவர்கள் வெட்டிய குழியில் அவர்களே விழுகின்றனர். அவர்கள் செய்த கேடு அவர்கள் தலைக்கே திரும்பும். அவர்கள் செய்த கொடுமை அவர்கள் உச்சந்தலையிலேயே விழும். ஆண்டவர் வழங்கிய நீதிக்காக அவருக்கு நன்றி கூறுவேன். உன்னதரான ஆண்டவரின் பெயரை போற்றி பாடுவேன். ஆமென். நம் அனைவரும் எழுந்து நிற்போம். இறுதி ஜெபம். சிலுவை அடையாளம் வருகிற சமயத்தில் நீங்கள் கணவன் மனைவி நீங்கள் சிலுவை அடையாளம் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள், உடலில் போட்டுக்கொள்ளுங்கள். புனித மிக்கேலே, வானதூதர்களே, புனித கப்ரியேலே, ராஃபேலே, அம்மா மாதாவே, விசேஷமாக இந்த சமயத்தில் நீ தம்மை இறங்கி கடந்துவார். இது இங்கே இருக்கிற இந்த கணவன் மனைவிக்காக நாங்கள் வேண்டுகிற சமயத்தில் திருச்சபை வழியாக குருத்துவ வழியாக நீ தனது தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு மறைமாவட்ட ஆயருடன் இணைந்து கொண்டு மறைமாவட்டத்தில் எல்லா குருக்களுடன் இணைந்து கொண்டு இங்கே இருக்கிற அருத்தந்தை தாமஸுடன் இணைந்து கொண்டு அருத்தந்தை அல்பினுடன் இணைந்து கொண்டு இது நாங்கள் விசேஷமாக இந்த தம்பதிகளுக்காக வேண்டுகின்றோம். இந்த கணவன் மனைவிக்காக வேண்டுகின்றோம். இவர்கள் சந்திக்கிற திண்மையிலிருந்து நீ தம்மை விடுதலை கொடுத்துள்ளோம். எங்கள் இறைவனின் ஆவியே, தந்தையே, மகனே, தூய ஆவியே, மகா பரிசுத்தமான மூவொரு இறைவனே, மாசற்ற கன்னி மரியாவே, வான தூதர்களே, முதன்மை தூதர்களே, விண்ணக புனிதர்களே, இதோ இவர்கள் மீது இறங்கி கடந்து வாருங்கள். ஆண்டவரே, இவர்களை நீ தாமே சுத்திகரியும். இவர்களை செதுக்கி வடிவமைத்து உமது ஆவியால் இவர்களை நிரப்பி இவர்களை உமது பணிக்காக நீ இப்பொழுது பயன்படுத்தும். தீய சக்திகள் அனைத்தையும் இவர்களிடமிருந்து அகற்றி அவற்றை அழித்து முறியடித்தருளும். அப்பொழுதுதான் இவர்கள் நலமுடன் இருந்து நற்செயல்களை இவர்களால் செய்ய முடியும். மந்திரங்கள், சூனியங்கள், பில்லி சூனியம், தீய பிணைப்புகள், சாபங்கள், கண்திருஷ்டி, சாத்தானின் தொல்லைகள், ஒடுக்குமுறைகள் மற்றும் ஆட்கொள்ளுதல், தீமை மற்றும் பாவம் சார்ந்த அனைத்தும், பொறாமை, துரோகம், வஞ்சகம், உடல், மனம், ஒழுக்கம், ஆன்மா மற்றும் சாத்தானால் ஏற்படும் நோய்கள், இவை அனைத்திலிருந்தும் இவரிடமிருந்து நீ தாமே இப்பொழுது அகற்றி அருளும்.
இந்த தீமைகள் அனைத்தையும் நரக நெருப்பில் எரித்துவிடும். அவை இனி ஒருபோதும் இவர்களையோ அல்லது இவ்வுலகில் உள்ள எந்த ஒரு படைப்பையோ தீண்டாது இருக்கும்படி நீ தாமே இவர்களை காத்திருளும். இவர்களை துன்புறுத்தும் அனைத்து சக்திகளையும் நான் கட்டளையிட்டு பணிகின்றேன். சர்வ வல்லமை உள்ள இறைவனின் வல்லமையாலும் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் மாசற்ற கன்னி மரியாவின் பரிந்துரையாலும் இந்த தீமைகள் இவர்களை விட்டு என்றென்றும் விலகி செல்லட்டும். புனித மிக்கேலே, புனித கப்ரியேலே, புனித ராஃபேலே மற்றும் எங்கள் காவல் தூதர்களால் கட்டப்பட்டு மாசற்ற கன்னி மரியாவின் பாதத்தால் நசுக்கப்படும் இடமான நித்திய நரகத்திற்கு இதோ இந்த தீமைகளை நான் தள்ளுகின்றேன். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். உங்கள் இரு கரங்களையும் உங்கள் சிரசில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் தூய இரத்தமானது இப்போ பாடப்படும். இந்த தூய இரத்தம் அபிஷேக பாடல் பாடுகிற சமயத்தில் அருட்தந்தையர்கள் இதோ உங்கள் மேல் தூய நீரை கொண்டு வந்து அவர்கள் தெளிப்பார்கள். கண்களை மூடிய வண்ணமாக நான் சொல்லித்தர ஜெபத்தை ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. இயேசுவே, இயேசுவே, உம்முடைய தூய இரத்தத்தினால் இவர்களை எங்களை இப்பொழுது கழுவியருளும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை அபிஷேகம் செய்யும். சிலுவையில் இருந்து நீ சிந்திய ஓரோ துளி இரத்தத்தின் வழியாக தெய்வமே இவர்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ரத்தம் திரு ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம், ரத்தம் திரு ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம், சிலுவையில் இருந்து ஒழுகும் ரத்தம், சிலுவையில் இருந்து ஒழுகும் ரத்தம் நதியாய் பாயட்டுமே என்னில் நித்தியமா, நதியாய் பாயட்டுமே என்னில் நித்தியமா. கரங்களை உயர்த்தி ரத்தம் திரு ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம், ரத்தம் திரு ரத்தம், என் இயேசுவின் திரு ரத்தம். ஆண்டவரே, பாவத்தினால் செய்த எல்லா துரோகங்கள், பாவத்தின் வழியாக வந்த எல்லா காயத்தை அனைத்தும் கண்ணில் விட்டு தருகின்றேன். இதோ உன்னுடைய ஆணை பழுத திரு கரங்களால் இப்போது நீ தாமே எங்களை தொட்டு அபிஷேகம் செய்துள்ளோம். அதிலிருந்து விழுந்த ஒரு துளி ரத்தத்தின் வழியாக, உன்னுடைய உடலிலிருந்து விழுந்த ஒரு துளி ரத்தத்தின் வழியாக, உன் காலிலிருந்து விழுந்த ஒரு துளி ரத்தத்தின் வழியாக, விழாப்புறத்திலிருந்து விழுந்த ஒரு துளி ரத்தத்தின் வழியாக, சிரசிலிருந்து விழுகின்ற ஒரு துளி ரத்தத்தின் வழியாக, தெய்வமே இது அந்த தூய ரத்தத்தின் வழியாக எங்களை முழுமையாக கழுகி அனைத்து துன்பத்திலிருந்தும், அனைத்து தீமையிலிருந்தும், அனைத்து சக்தியிலிருந்தும், அனைத்து கட்டுகளிலிருந்தும் இப்போ நீ தாமே எங்களுக்கு விடுதலை தந்திலும். இயேசுவின் நாமத்தினால் தெய்வம் தாமே பூர்ண விடுதலை தந்து இப்போ நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி என் பாவத்தினால் அறைந்தேன் சிலுவையில், குத்தினேன் விழாவில் ஈட்டியால், விழாவில் இருந்து பொங்கிய இரத்தத்தை என் மேல் விழ செய்தார். என் பாவத்தினால் அறைந்தேன் சிலுவையில், குத்தினேன் விழாவில் ஈட்டியால், விழாவில் இருந்து பொங்கிய இரத்தத்தை என் மேல் விழ செய்தார். விழுந்தது அவர் ரத்தம், நான் அறிந்தேன் ஒரு சத்தியம், விழுந்தது அவர் ரத்தம், நான் அறிந்தேன் ஒரு சத்தியம். கரங்களை உயர்த்தி தட்டி இவரே மெசியா, ஹல்லேலூயா, 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 இவரே மெசியா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya இவரே மெசியா, இயேசுவே நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம் ஹalleluya இவரே மெசியா. கரங்களை தாழ்த்தி தட்டி கொண்டு ரத்தம் திரு ரத்தம், ஹalleluya 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 இயேசுவின் திரு ரத்தம், ரத்தம் திரு ஹalleluya 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 இயேசுவின் தூய ரத்தம் சிரசு முதல் பாயட்டும். ஹalleluya 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 இரு கரங்களும் உயர்த்தி ஸ்துதியுங்கள். கட்டுகள் அழுக்கப்பட்ட ஸ்துதியுங்கள். ஹalleluya 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 இயேசுவின் நாமத்தினால் தூய இரத்தத்தினால் எல்லா கட்டுகளும் அழுக்கப்படட்டும், எல்லா தடைகளும் நீக்கப்படட்டும். ஹalleluya ஹalleluya அல்ல, இயேசுவின் நாமத்தினால் திண்ணுடைய சக்தி நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் நாவின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் தீய கட்டுகள் இல்லாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் சுதந்திரம் கிடைக்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு ரத்தம் திரு ரத்தம், என் இயேசுவின் திரு ரத்தம், ரத்தம் திரு ரத்தம், என் இயேசுவின் திரு ரத்தம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கரங்களை தட்டி இறைவனுக்கு நன்றி சேர்த்துக் கொள்ளுங்கள். மக்களே, இந்த நாளில் பல தம்பதிகளை தெய்வம் நிறைவாக தெய்வம் ஆசீர்வதித்திருக்கின்றார். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 தம்பதிகளை தெய்வம் அடையாளப்படுத்தியிருக்கின்றார். அவர்கள் பிரிகின்ற நேரில் இருந்தார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் தெய்வம் இதை ஒன்று சேர்த்திருக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி சேர்த்துக் கொள்ளுவோம். அதே சமயத்தில் குடும்ப நெருக்கடியின் காரணமாக பிரச்சனை மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. இது இப்போது ஒருத்தர் புரிந்து கொள்ளும் தன்மையை கொடுத்து இதோ தெய்வம் அவரை ஆசீர்வதித்திருக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி சேர்த்துக் கொள்ளுவோம். 2 தம்பதிகளுக்கு தெய்வம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதித்திருக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி சேர்த்துக் கொள்ளுவோம். வேலை இல்லாமல் இருக்கின்ற ஒரு நபர் பிஸ்னஸில் தோய்வு அடைந்து கொண்டிருக்கின்றார். இதோ மனைவி ஜெபிக்கின்றார்கள். தெய்வம் இதோ குடும்பத்துக்கு வேண்டிய நன்மைகளை கொடுத்து செய்து ஆசீர்வதிக்கின்றார். அதே மாதிரி திருமண தடையோடு இருக்கின்ற தன்னுடைய பிள்ளைகளுக்காக தம்பதிகள் வேண்டுகின்றார்கள். தெய்வம் அந்த பெற்றோருடைய மன்றாட்டை ஏற்றுக்கொண்டு திருமண தடையை எடுத்து மாற்றிக்கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி சேர்த்துக் கொள்ளுவோம். ஹalleluya ஹalleluya. குடி பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்ற ஒரு நபரை தெய்வம் இந்த நேரத்தில் இதை விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். செய்வினை கட்டுகளில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 5 குடும்பம் செய்வினை கட்டுகள் இருக்கிறார்கள். எங்கே சென்றாலும் சரி பல தடைகள் வந்து கொண்டிருக்கிற மாறி மாறி நோய்களும் தடைகள் வந்து கொண்டது. தெய்வம் அதிலிருந்து அவர்கள் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி சேர்த்துக் கொள்ளுவோம். Praise the Lord. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கிட்டத்தட்ட 2 தம்பதிகளுக்கு நல்ல ஒரு 2 பேர் சேர்ந்து நல்ல ஒரு அபிஷேகத்தை அவர்கள் நல்ல நறுமணம் அவர்களை பெற்று இருக்கின்றார்கள். மரியாளுடைய பிரசன்னத்தை இது அவர்களை பெற்றிருக்கிறார்கள். கரங்களை தட்டி நன்றி சேர்த்துக் கொள்ளுவோம். ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்று இதை தீர்மானம் எடுத்திருக்கிற தம்பதிகளை தெய்வம் விசேஷமாக ஆசீர்வதிக்கின்றார். அந்த ஜெபமாலை வழியாகவே கிருபைகளும் அருளையும் தெய்வம் கொடுக்க தீர்மானம் எடுத்திருக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி சேர்த்துக் கொள்ளுவோம். பாவ சங்கத்தினம் செய்யாமல் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 8 9 பேர் சரியாக அந்த பாவ சங்கீதம் எடுக்காமல் இருக்கின்றார்கள். தெய்வம் அவர்கள் நல்ல ஒரு பாவ சங்கீதம் எடுக்க வேண்டும் என்று தெய்வம் அங்கு பணிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி சேர்த்துக் கொள்ளுவோம். Praise the Lord. Hallelujah 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 hallelujah. மக்கள் இங்கே வருகிற சமயத்தில் மனபாரத்தோடு வந்தார்கள். கணவனும் வந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த வழிபாடு முடிகிற சமயத்தில் இப்போது அந்த மனபாரம் இல்லை. ஏதோ லேசாக இருக்கின்றது. ஏதோ கட்டுகள் அவிழ்ந்து விட்ட போலவோ அதே போல ஏதோ சுதந்திரம் கிடைச்ச ஒரு உணர்வு இருக்கிறது என்று உணர்ந்தவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி அசைத்து காட்டுங்கள். கட்ட ஒரு சந்தோஷம் இருக்கிறது உணர்ந்து கரங்களை தட்டி இருவர்கள் நினைச்சிட்டு கொள்ளுங்கள். Praise the Lord. ஹல்லேலூயா. இந்த நறுமணம் பெற்றவர்கள் அவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்துங்கள். அது யார் நறுமணம் பெற்றவர்கள் என்று 50 கரங்களை உயர்த்துங்க. பெற்றவர்கள் யாராக இருந்தால் கை தூக்குங்க.
நல்ல ஒரு வாசனை கிட்ட இருக்கு, நல்ல ஒரு வாசனை. ஒன்று, இன்னொரு ஆள் இருக்காங்களே 2 பேர், 2 கரங்களை தட்டி இவருக்கு நன்றி சேர்த்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழுந்தால் பெற்றுக்கொண்டு இறை ஆசிரியை பெற்றுக் கொள்வோம். மாண்புயர் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். உரைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாத்தும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறுபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்த மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோட தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது.